குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது வந்து பார்க்காங்களா, கொடுக்காங்களா? மாட்டாங்க. நான் யாரையும் கவனிக்கிறேன் இல்லை. ஏன்? நான் என் பாட்டில் இருக்கல. நீங்கள் தான் அவங்களுக்கு காசு கொடுக்குறீங்க. நான் முந்தி கொடுத்தேன், இந்த இப்போ கொடுக்குறேன் இல்லை. சாப்பாடெல்லாம் பொங்கி சாப்பிட்றீங்களா? நம்ம சாப்பிட்றேன். என்ன சமைச்சிங்க இன்னைக்கு? இன்னைக்கு நான் எங்கள் மக வீட்டுக்கு போனேன், சோறு கொடுத்துச்சு, நான் வச்சுருக்கிறேன். பிளாக்கா இப்படி வாங்க. இளநீ முடிஞ்சு இப்போ பலாப்பழமா? கொண்டு போங்க சாப்பிடுங்க. வேணும் வெட்டுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. வீட்டில் கரண்ட் கிடையாதா? இல்லை, நீ ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கே கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பிடுவேன். சரி சரி இந்தாக்க. சரி சரி, நன்றி நன்றி. இருக்கட்டும். என்ன உதவி தேவைப்படுது இப்போ? பண்ணனு போர் போடனே நினைச்சுக்கு இருக்கிறேன். என்ன உதவி பண்ணுறான்னு தெரியல. சரி, கவிழி சொல்ல மாட்டேங்குது. இப்போ கேட்கா, நான் பேசுறது கேட்கா? பேசுகிற கேட்குது. ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்தோம் உங்களை பார்க்கறதுக்கு. நீங்கள் எங்கள் வீட்டில் இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ நினச்சிட்டே வந்தோம். போயிட்டு நான் இருக்கேன், இன்னைக்கு தான் வந்தேன். எங்கே போயிருந்தீங்க? மக வீட்டுக்கு. மக எங்கே இருக்காங்க? எத்தனை பிள்ளைங்க? 2 பேர். எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பேர். சின்ன மகனுக்கா, அவருக்கு 50 வயசுக்கு மேலே தான் வரும். அவனுக்கு 75 வயசு, மூத்தவனுக்கு. உங்கள் மூத்த மகனுக்கு 75 வயசா வரும். சரி சரி. 3 பிள்ளைய கட்டி குழந்தைலாம் இருக்குது. முதல்ல உங்களை பார்த்து ரொம்ப பொறாமையாக இருக்குது எங்களுக்கு. இவ்வளோ ஒரு பனைமரம், தென்னை மரம், வாழை மரம், பக்கத்தில் உளுந்து வய, சுற்றி இயற்கையாக இருக்கு. நடுவில் அழகா பனை ஓலை கட்டின வீடு. எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? இங்கே வந்து 10-15 வருஷம் பிடிச்சிருக்கிறேன். அங்கே கட்டிடுச்சு, பிரிச்சு விடாது இங்கிட்டு கட்டியிருக்கிறேன். உங்கள் பெரிய பையனுக்கே 70 வயசு இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கு தான் 112 சொன்னாரு கையில் பாட்டு. அப்பா 112? யார் சொன்னா? இந்த திருநா ஒரு ஆள் பேர் ஜோதியை பார்த்து மரத்தை இந்த வீடு எல்லாம் சொன்னார். கைரேகை பார்த்து சொன்னாரா? கைரேகை பார்த்து நீ 4 மணி நேரம் உயிர் இல்லாமல் கிடந்திருப்ப அப்படின்னாரு. அதுக்கு மேலே நான் நம்பினேன். முதல்ல 112 வயசில் ஒருத்தரை பார்க்குறேன். வேலை இந்த மரம் ஏறி வெட்டுவேன், வீடு கட்டுவேன், கிடுகு மட்டை பின்னுவேன். இங்கெல்லாம் கிடைக்கு கிடுகு மட்டை பின்னி கொடுப்பேன். நல்ல மீசெல்லாம் நல்லா முறுக்கா அப்படியே கம்பீரமாக இருக்கீங்களா? கடவுளே சோதனை எனக்கு. யாரை பார்த்தாலும் வேலையை தான் கேட்பாங்க. இந்த வேலையை பொங்கோடாது தெரியாது. மீசையை முறுக்கி விடுங்க பார்ப்போம். அடி சூப்பராக இருக்கீங்க. 4 மணி நேரம் உசுறு இல்லாமல் கிடந்தேன்னு ஜோசியக்காரர் சொன்னான்னு சொன்னீங்களே. நாகப்பழம் பறிக்க போயிட்டு விழுந்து உசுறு இல்லாமல் கிடந்து காலெல்லாம் ஒடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு ஒரு கட்டை வந்துச்சு. இந்த காலெல்லாம் ஒடிஞ்சது. அந்த பெருமை கோயில் கட்டினா செட்டியை விட்டுட்டேன். அது கட்டினதுக்கு முன்னாடி விழுந்தது பெரிய மரம், அதில் ஏறி விழுந்துட்டேன். தப்பிச்சிட்டிங்களா? அப்போ ரங்கத்துக்கு முடி வச்சதுக்கு பிறகு முடிச்சு பார்த்தானா எங்கள் ஐயா டீ கொடை போட்டு ரங்கத்துக்கு முடி வச்சாரான். அப்புறம் தான் முடிச்சு பார்த்தானா. தென்னை மரம் ஏறுறீங்க, பனை மரம் ஏறுறீங்க, நவப்பழ மரமும் ஏறிடுறீங்க. மாங்காய் அறுத்து கொடுக்குற ஆளுகளுக்கு. மாங்காவும். எத்தனை வயசுல இருந்தியா மரம் ஏற ஆரம்பிச்சிங்க? நான் 20 வயசுலேருந்து ஏறுவேன்.